ஹாய் கைஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க பேசாமல் இவர் ஆக்டரே ஆகலான்ட்டு ஒரு கூட இருக்க அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு நான் வயிறு எறியுது. பத்தாததுக்கு இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு கேட்கவா வேணும், இவ்வளோ கேள்வி இருக்கு லவ் பற்றின்னு இருக்க. ஆமாம், இதெல்லாம் கேட்டு தானே ஆகணும், அப்போ தானே வியூவர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஜொல்லு ஊற்றிட்டு சொல்லிட்டு இருக்கு. பத்தாததுக்கு ஹீரோவை சுற்றி ஃபுல்லாக பொண்ணுக்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்களா. ஹீரோயினுக்குனா சரிப்பான கடுப்பாயிடுது. மூஞ்சியும் முகரையும் பாரு, ஆலயம் படா பிற்கு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ வேற லோட்லாம் எழுதி கட்டுறாரு. ஓடி போறியா இல்லையா, அடிச்சிருவா பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வாயில மிரட்டிக்கிட்டு இருக்கா. அவள் ஒரு ரைசர் லுக்கை விட்டு மிரட்டிட்டு இருக்கா. அடுத்த ஸ்கிரிப்டுக்கு ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கிட்டேயும் பார்த்தீங்கன்னா அவள் ஸ்கிரிப்டுக்கான கொஸ்டின்ல அப்படியே ரிஹர்சல் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க. சரி, இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த, எதுக்கு பூவெல்லாம் கொண்டு வந்துங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ ஆமாம், அதனால இப்போ என்ன தப்பாயிடுச்சு, நான் இங்கே மூவி பண்ணலான்னு வந்தேன், அதுவும் என்னோட ப்ராமிஸ்லாம் கொடுத்துருக்கேன்ல, அதனால வந்தேன்ட்டு இருக்க. ஹீரோயின் அப்படியே எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஒட்டி கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தேன். வேணா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு கேட்க, உன்னை யார் இப்போ வர சொன்னாங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. அட நீ தானே கொஸ்டின் என்கிட்ட தானே கேட்க போற, அதான் நான் வேணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன், இங்கே கொஸ்டினை காட்டு, இதை ஹெல்ப் பண்ணால் நீயும் கொடுத்து கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், உனக்கு ஈஸியாக இருக்கும்லன்னு இருக்க. இவளுக்கு கடுப்பேறுது. ஏன் உனக்கு க்யூரியஸாக இல்லையா, நான் வேணா சொல்லி தரட்டான்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்ட வந்து நிற்க வராரு. எனக்கு அப்போ சொன்னால் போதும் கேமரா முடின்ட்டு இருக்க. இல்லை இப்போ நான் இப்போவே சொல்கிறேனே அப்படின்ட்டு இருக்காங்க. நீ இப்போ நெகத்தை கடிச்சா ரொம்ப அழகாக இருக்க, அப்படியே உதட்ட கிடைக்கும் போது அழகாக இருக்கேன்ட்டு இருக்க. ஹீரோயின் சரியான காண்டாய் ஓடி போறியா இல்லையா, உன்னை கொன்று வேண்டாங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. ஹீரோ பாய்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிக்கிட்டு இருக்க. இங்கே ஹீரோயினா இவனையெல்லாம் பேட்டி எடுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சுங்கிற மாதிரி வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு இருக்கா. அடுத்து அதே மாதிரி ஷூட் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுறா. அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு நாகினி டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த கிரேப்பை விட நம்ம இன்டர்வியூ இன்னைக்கு எவ்வளோ சுவையாக இருக்கும்னு பாருங்கன்னு இருக்க. அவர் ஸ்கிரிப்டை கவனிக்காம நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருப்பாள், அதை கவனிச்சு நல்லா பண்ணுறாளங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ பாருங்க நம்ம யார் பேட்டி எடுக்க போறோன்னு இருக்கா. ஹீரோவோ அடுத்து அவரோட இன்ட்ரோ கொடுத்துறாங்க. இந்த மாதிரி நான் ஃபிலிமுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஆமாம், உங்களுக்கு இது இப்போ என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமே, இன்னைக்கு நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு இருக்க, நானும் எக்ஸைட்டிங்காக இருக்கேன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்கா. அவ்வளோ சிரின்னு சிரிச்சிட்டு இருந்தவ கட் சொன்னோடனே திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருக்கா. ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் க்யூட்டாக சிரிப்பு தான் வருது. சரி, நீங்கள் இந்த மாதிரி அவார்ட் வாங்கினீங்களா, அடுத்து என்ன மாதிரி பண்ணலான் இருக்கீங்கன்னு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு படம் நான் ரொம்ப பார்த்து பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணேன், அடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் கண்டிப்பாக எதனா புதுசாக டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் தான் இருக்குன்னு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு நான் டேரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா மனுஷனாகணும்னு ஆசைப்பட்டேன், அதான் இப்போ ஆகிட்டுருக்கேன், அடுத்து நான் பண்ண போகிற படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசையாக நான் எடுக்க போகிறேன்ட்டு இருக்க. ஹீரோயின் நீயாடா மனுஷங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்கா. அடுத்து ஒரு ரியாலிட்டி மூவியாக தானே எடுப்பீங்கன்னு இருக்க. ஹீரோ இல்லை அப்படின்ட்டு லவ் சாங்ன்ட்டு ஒரு படம் எடுப்பது சொன்னோன்னே ஹீரோயினுக்கு சரியான ஷாக் ஆகிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரி கேஸ்டிங் பார்க்குறாங்களோ எல்லா பக்கமும் சரி அவனோட போஸ்டர் இருக்குல்ல அதை ரெடி பண்ணிட்டு ப்ரொஃபைலை ஏறி இறங்கி அனுப்பிச்சிட்டு இருக்கான். ஊருக்குள்ளே எல்லா கடைக்கும் கிட்டத்தட்ட டெலிவரி பக்கம் ஒரு பக்கம் போஸ்டர் ஒரு பக்கம்ட்டு மாற்றி செஞ்சுட்டு இருக்கா. அவனும் ஒரு ஆளை மீட் பண்ண போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் டெலிவரி பாய்னு நினச்சிக்கிறாரு. சார் என்ன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அப்படின்ட்டு அவன் ப்ரொஃபைல் கொடுக்க வந்தங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது ப்ரொஃபைலை பார்த்தோன்னே. இவர் ஆக்சுவலாக போன கம்பெனி இருக்குல்ல, பாஸ்ட் கம்பெனி, அப்போ இவங்க எல்லாமே குரூப்பாக தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் ஒன்று மேட்டராக இருக்கும் அப்படின்னா இவன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டேரக்டர் இவங்க எல்லாத்தையும் ஸ்கேம் பண்ணியிருப்பாங்க. இவன் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து டேரக்டர் பக்கம் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பேசியிருப்பான், ஐ மீன் மியூச்சுவலாக பேசியிருப்பான். அதுலேருந்தே இவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இவனை பிடிச்சிருக்காது ஃப்ரெண்டை. அன்றைக்கி கூட நீ எப்படி பேசினேன் எனக்கு நல்லாமே ஞாபகம் இருக்குது, ரொம்ப நைஸாக பேசினேன் அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் பழசு, இப்போ எதுக்கு அதை எடுத்துகிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன் மேலே இருக்க அக்கறையில் சொல்ல, 30 வயசு ஆயிடுச்சுல உனக்கு, இந்த ஃபீல்டில் சர்வை பண்ணுறதுல கஷ்டம், அதுக்குள்ளே வேறு எதுனா ஒரு நல்ல ஃபீல்டை பார்த்துக்கோ ஓகேவா, அக்கறையாக சொல்கிறேன் அப்படின்ட்டு அவன் வாய்ப்பு கொடுக்கான்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஃபுல்லாக டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு நான் சரியான காண்டாயிடுச்சு. இருந்தாலும் இவன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டுருக்க. அவன் டெலிவரி வந்தோடனே நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ, அடுத்து மீட் பண்ணலான்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு இருக்கால, அவளும் மேலே இருந்து ஜெனி பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அங்கே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அது இதுன்னு ஸ்கிரிப்டை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கா. பட் ஜெனிக்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் தெரியாது, அவங்க அம்மா தான் சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஏதோ சிறியில் வாழ்கிற மாதிரி தான் இவளுக்கு ஒரு ஃபீல் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஃபுட்டு கூட பார்த்தீங்கன்னா வந்த உடனே அவங்க அம்மா பொண்ணுக்கு கொடுக்காம, இன்னைக்கு நீ அந்த ட்ரெஸ்ஸை போடணும்ல, அதனால இதை நான் சாப்பிட்டுக்கிறேன், உனக்கு ஃபுட்டு வந்துடும், சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்க. நான் அந்த ட்ரெஸ்ஸு வேணால் மாற்றிடுறேன், எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா அதெல்லாம் முடியாது, நான் ஏதோ பெரிய ஸ்டாராக இருந்தேன், அதனால உனக்கு நான் இந்த வாய்ப்பை ஈஸியாக வாங்கி கொடுத்துட்டேன், ஆனால் அதை நீ தான் இப்போ யூஸ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நான் இப்போ என்ன ட்ரெஸ் சாப்பிட்றங்காட்டி என்ன ஆகிட போகுதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்பெல்லாம் இல்லை, இது என்னோட கம்பேக் மாதிரி தான் நான் பார்க்குறேன், அதனால என்னை விட நீ ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும்னு இருக்காங்க. அவளுக்கு நான் சரியான காண்டாயிடுச்சு, ஒரு சோறு கூட நிம்மதியாக திங்க முடியல அப்படின்ட்டு. அவங்க அம்மா அடுத்தடுத்து ஸ்கிரிப்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோன்னே நான் சலூனுக்கு போகணும் அப்படின்ட்டு மேனேஜர் சாப்பிட்ருக்கா. சாப்பிட கூட விடாமல் இவ பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. மேனேஜரும் எனக்கு வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி நம்ம அவள் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்க. இங்கே அவளோட நியூ மூவிக்கு தான் வந்திருக்காங்க, அதோட ப்ரீமியர் போல். எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க புது ட்ராமாவை பற்றி அப்படி
இப்படின்ட்டு ப்ரெஸ் ரிப்போர்ட் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த ஃபோட்டோஸ் கொடுக்குறது, போஸ்ட் கொடுக்குறது, கொஸ்டின்ஸ் ஆன்சர் செஷன்ட்டு எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்க அம்மாவை பற்றி இவட்ட கேள்வி கேட்டுட்ருக்காங்க. உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. அவங்க எப்போவுமே கல்யாணத்தை பற்றி எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க இந்த ட்ராமாவை விட அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக தான் பேசிக்கிட்டு இருக்கா. அங்கே அவங்க எல்லாம் என்னடா உளறிடுவாளோன்ட்டு பயத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்கே ப்ரெஸ்ஸில் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்டே அந்த கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறது இவங்க கூட நடித்ததை பற்றி, இவங்களுக்கு முன்னாடி பின்னாடி லவ் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருந்தது இல்லையன்றிருக்க. அப்படியா அப்படின்ட்டு அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாம் 20 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு டேட்டிங் கசமுசா கூட வந்ததில்லை ரூமர் எதுவுமே. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் லவ்வே பண்ணதில்லைன்னு தானே அர்த்தங்கிற மாதிரி அந்த கோ ஆக்டர் அப்படியே முன்னாடி கலைச்சு விட்டுட்டு இருக்க. அவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே எப்படியோ ப்ரெஸ் மீட்டை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுலேயே தெரியுது இவங்க 2 பேத்துக்கு சுத்தமாக செட் ஆகலன்ட்டு. மீட்டிங் முடிஞ்சோடனே இந்த கோ ஆக்டர் பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன பெரிய ஈவன் நினைப்பா, ஏதோ ஒரு டைம் என்னோட சீட்டுக்கு முன்னாடி அவள் உட்காரட்டும் நான் லவ் பண்ணேன். இப்போ பார்த்தனா அவள் எல்லாமே முன்னாடி அவள் தான் பண்ணுவேன்னு நின்றுட்டு இருக்கா. சம்பளம் என்னை விட கம்மியாக வாங்குறாளா ஜாஸ்தி வாங்குறாளா, என்னோட ஈகோவையே இதை ஹர்ட் பண்ணிடுச்சு. அவங்க அம்மா மட்டும் இல்லைன்னா அவளை யாருமே மதிக்க மாட்டாங்க. குட்டி சாத்தான்னு பேசிட்டு இருக்க. கரெக்டாக அவளும் வந்துட்டு அவங்க அம்மா கூட ஃபோன் பேசிட்டு இருக்கிற மாதிரியே. இந்த கோஆக்டருக்கு பார்த்தீங்கன்னா பயம். அப்புறம் பார்த்தா அவள் விளையாடிட்டு இருந்திருக்கா. ஏய் சைக்கோ, உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையான்ட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்க. எங்கள் அம்மானா உனக்கு அவ்வளோ பயமா என்ன, உனக்கு தெரிஞ்சா அந்த லிமிட்ல இருந்தா சரின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. இருந்தாலும் அவளுக்கு மூஞ்சியெல்லாம் அவ்வளோ ஒரு மாதிரி தான் இருக்கு. இங்கே நம்ம ஹீரோவையும் சரி ஹீரோயினும் சரி 2 பேத்தையும் காட்டுறாங்க. உட்காந்து ஜாலியாக உட்காந்து பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சு இவங்க வேற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க போல. இந்த மாதிரி அவங்க பழைய கதை பேசிட்டு இருப்பாங்களே அதே மாதிரியே பேசிட்டு இருக்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த கதையில் வர்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த நரி மட்டும் அன்னைக்கு எதனா ஒன்று பண்ணியிருக்கலாம்லான் இருக்க. இல்லை அந்த நரிக்கு வர சான்ஸே இல்லை, அதாவது சுச்சுவேஷனை படி பண்ணி தானே ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த நரியோட நிலைமையில் அவ இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அந்த நரிக்கு எதனா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம ஹீரோ சொல்லுவார்ல உன் கூட எப்போவுமே நான் இருப்பேன்ட்டு, அந்த ஃப்ளாஷ் தான் ஞாபகம் வருது. இருந்தாலும் அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு தானே அப்படின்ட்டு ஹீரோயின் கோவத்தில் சட்டையை பிடிச்சிட்றா. அந்த டேரக்டர் வேற ஏமா அவர் சட்டையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை, இவரோட சட்டை காதில் அந்த பட்டன் பிஞ்சிருச்சு, அதான் நான் பிடிச்சிட்டு இருந்துட்டுருக்கேன். ஓ அப்படியா, அடுத்த ஷூட் வேற பண்ணணும், அதுக்குள்ளே அந்த பட்டனை டச்சு விட்டுருமா அப்படின்ட்டு ஹீரோயினே தைக்க சொல்லிடுறாங்க. என்னடா இது, நான் விழுகிறதுக்கு நானே குழி பறிச்சிட்டேங்கிற மாதிரி ஹீரோயினோட ஃபேஸ் ரியாக்ஷன் ஆயிடுது. ஹீரோக்குடா மனசுக்குள்ள ஒரே குஜாலு தான். அவ்வளோ சந்தோஷமா இருந்துட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போன உடனே முதல் வேலையா அந்த ஷர்ட்டுக்கு பட்டனையும் தைச்சு விட்டுறா. ஹீரோக்குனா அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதுக்கு காசு கொடுங்க, என்னோட ஸ்டோரி வேறு கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு பணம் வேணும்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் கொடுத்துட்டா போச்சு, பட் இருந்தாலும் அது பழைய கதை இல்லை, அதுக்கு எதுக்கு நான் காசெல்லாம் கொடுக்கணுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பழைய கதைனா இப்போ எரிச்சிடுங்க அப்படின்ட்டு இருக்க. நீ உன்னோட ரெக்ரெட்டுன்னு நான் தானே சொல்லியிருக்கேன், ஆனால் நீ எப்போயாச்சும் என்னை பற்றி யோசிச்சு பார்த்துருக்கியா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கேட்டுட்ருக்க. ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. நான் உன்னோட கனவை உங்ககிட்டேருந்து பறிச்சிட்டேன்னு தானே நினைக்கிறேன், அதை நான் திரும்பி கொடுக்க போகிறேன், 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணலாவா, நான் எப்படி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுவேன். இப்போ நான் இவ்வளோ க்ளோஸாக இருக்கேன்ல, இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே தடையில்லை, ஏன்னா இப்போ நான் சீனியர் ஆகிட்டேன்ல, என்னை எதுவுமே பிடிச்சி வைக்கவும் முடியாது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணுற மாதிரி ஹீரோயின் கிட்ட எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கண்ணெல்லாம் கலங்கிடுது. எப்படின்னா ஆசை ஒரு பக்கம் வெறுப்பு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி. அந்த பொக்கேவை வச்சு அவள் அடிச்சுட்டு தள்ளிடு அப்படின்ட்டு அவளை திட்டிட்டு போயிடுறா. அங்கே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சரியான அசிங்க மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வர ஃப்ளாஷ்பேக் எல்லாமே நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி அவங்க வீட்டு முன்னாடி அவள் கத்திட்டு இருந்தது மட்டும்தான். அவள் 1 நாள் 2 நாள் இல்லை, அவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கா. குளிர் மலன்ட்டு எதுவுமே பார்க்க மாட்டா. நம்ம ஹீரோக்காக அவர் பேர் சொல்லி வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பா நைட்டு பகண்டு ஃபுல்லாமே. அவ்வளோ டைமும் அவள் வராததுனால தான் நம்ம ஹீரோயினுக்கு இவ்வளோ வெறுப்பாக இருக்குது. பத்தாதுக்கு ஒரே ஒரு லைட்டை மட்டும் எரியும். அவள் இங்கே தான் இருப்பான், ஏன் என்னை பார்க்க வர மாட்டேங்கிறான்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மனசை வெறுத்து போய் வந்துக்கிட்டு இருக்க. ஒரு நாள் நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் பின்னாடியே கொடை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அந்த மலையில் இந்த சம்பவம்லாம் நடந்திருக்கும். அதனால தான் நம்ம ஹீரோயினுக்கு மலையை வெறுத்து போயிருப்பாங்க. அவள் வந்த உடனே நீ ஏன் இப்போ ஸ்கூல் வரதில்லைன்ட்டு நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்க. என்னோட ஃபோன் கூட எடுக்க மாட்டேறியே அப்படின்ட்டு ஹீரோயின் எழுதிட்டு இருக்கா. நீ இனிமேல் உன் வாழ்க்கையை தனியாக தான் போய் ஆகணும், நான் அதை சொல்ல தான் இங்கே வந்தேன், இதுக்கு மேலே என்னால் வர முடியாது, நீ தான் இந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்தாகணுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கிட்டத்தட்ட அழுக மாதிரி வந்துடும். நீ போகணும் அப்படின்ட்டு ஹீரோ பாட்டு கிளம்ப. என்ன நீ இன்னும் ஒன்று கூட சேர்ந்து இருக்கலாம்லாம் சொல்ல, ரொமான்டிக் மூவியெல்லாம் நம்ம எடுக்கலான்னு சொன்னோமே, இனி எப்படி விட்டுட்டெல்லாம் போகக்கூடாதுல்ல அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு கேட்டுட்டு இருக்க. இங்கே ஹீரோவும் அழுதுட்டு நின்றுட்டு இருப்பாரு. இதெல்லாம் நான் இப்போ ஏதோ ஒன்று சொன்னேன், பட் இப்போ இது ரியாலிட்டி கிடையாது, நீ தான்
உன்னோட கனவை பாஸ் பண்ணி ஆகணும், எனக்கு இதெல்லாம் சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். அவ்வளோதான்ல, எல்லாமே முடிஞ்சில, அப்படி எதுக்கு நீ எனக்கு அவ்வளோ ஹோப் கொடுத்த, நான் என்னோட லைஃபையும் உன் கூட இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன்னு, எல்லாத்தையுமே நீ நாசமாக்கிட்ட அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு சொல்லிட்டு இருப்பா. எனக்கு நீ ப்ராமிஸ்லாம் பண்ண இல்லை, இப்போ என்ன ஆச்சு அப்படின்ட்டு, அப்போ நீயே அதை வச்சுக்கோ, எனக்கு இது தேவையே இல்லைன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த புக் இருக்குள்ள அந்த ஸ்டோரி அதை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு கிளம்பியிருப்பா. அங்கே ஹீரோ எதுவுமே பேச முடியாமல் அந்த ஸ்டோரியை மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே அந்த லவ் சாங்குங்கிறத வச்சுட்டு நின்றுட்டு இருக்க. அப்போ இவங்களோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அடுத்து வேற எங்கேயாச்சும் சியோலுக்கு போயிடலான்ட்டு பஸ்ஸில் டிக்கெட் எல்லாம் போட்டிருப்பா. பட் இருந்தாலும் சரி, அவள் இந்த ஒரு ஏதோ ஒன்று போக விட்டுருக்காது. டக்குன்ட்டு இவள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கிளம்பும் போது இருங்க நான் இறங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் போன பஸ்லேருந்து இறங்கி ஓடிருப்பா. எங்கே போயிருப்பா எதுக்குன்னு தெரியாது. இவள் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஹேர் பேண்ட் பார்த்தீங்கன்னா ரோட்டில் கலந்து விழுந்துரும். நம்ம ஹீரோயினுக்கு அது ஹீரோ கொடுத்த கிஃப்ட் ஆச்சு. அது எடுக்கலான்னு போகும்போது கரெக்டாக ஏதோ ஒரு கார் மாதிரி வந்து சடான்ட்டு நம்ம ஹீரோயின் அடிச்சிரும். அப்போ மயக்கம் போட்டு விழுந்தவ தான் கிட்டத்தட்ட உயிருக்கே ரொம்ப சீரியஸாக போராடிட்டு இருந்திருப்பா. கோமா ஸ்டேஜில் தான் இருந்திருப்பா. நம்ம ஹீரோயினை கோமாவில் அட்மிட் பண்ணோன்னே அவங்க அம்மாவும் சரி அப்பாவும் சரி எல்லாருமே எவ்வளோ முடியுமோ பார்த்துருப்பாங்க. இவளுக்கு அன்னையிலேருந்து சரி பல வருஷம் கிட்டத்தட்ட கோமாலேயே இருந்திருப்பா. அவங்க அப்பா வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார்ல, அதெல்லாம் விட்டுட்டு கூட நம்ம ஹீரோயினை பார்க்கணுன்னு வந்திருப்பாங்க. அவங்க அம்மா அழுதுது, அவங்க அப்பா கூட இருந்தது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனால் அசைவும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. கிட்டத்தட்ட இவ பொழைப்பால மாட்டாங்கிறாங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் ட்ரீட்மெண்ட் மட்டும் அவளுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை முழிச்சு நினைவு வந்திருக்கும். அந்த நர்ஸுக்கெல்லாம் ஒரே ஷாக் ஆகிடும். அப்போ ஹீரோயினை கூப்பிடும்போது தான் அவங்க அம்மா வந்திருப்பாங்க. பட் அவங்க அம்மா வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க. அவள் ரெட்டில் கருப்பு ட்ரெஸ்லாம் பார்த்த உடனே ஏமா நான் அதுக்குள்ளே செத்தா போயிட்டேன், நீ எதுக்கு இதெல்லாம் போட்டிருக்க அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டிருப்பா. பட் ஃபஸ்ட்டு வார்த்தை அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்துருப்பாரு. அப்பா இறந்தது கூட நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி அப்பா நம்மளை விட்டு போயிட்டாருன்னொன்னே அவளுக்கு அப்படியே ஏண்டா இருந்துச்சோங்கிற மாதிரி ஆயிருக்கும். கிட்டத்தட்ட செத்து பொழைச்சு வந்தவளுக்கு இவளுக்கு ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வியே இதுவாக தான் இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த நடக்கிறது யாருமே ஹெல்ப் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டர் சப்போர்ட்டோட தான் நடந்திருப்பா. நம்ம ஹீரோக்கு ஏதோ அது கொஞ்சம் வருஷமாக இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு அதுக்குள்ளே வாழ்க்கையே மாறி இருக்கும் கம்ப்ளீட்டாக. அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அவள் கண்ணாடியை பார்த்து நினச்சி பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கி அழுதுட்டு இருந்திருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற ரிக்ரெட் ஹீரோ கிடையாது, அவளோட வாழ்க்கை போச்சு, அவள் இப்படி தொலைச்சிட்டாலேன்ட்டு அவள் தான் அவளோட ரெக்ரெட்டு. அதை நினச்சி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாமல் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் இப்படி பேசியிருப்பாள். அதை நினச்சி மனுஷன் ரொம்பவே மடஞ்சு உடஞ்சு போயிட்டாரு. நான் ஒரு இடியட், அவளை அப்படி நான் பண்ணியிருக்க கூடாது, நான் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டேனேன்ட்டு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் ஒரு பேட்டி எடுத்திருப்பாங்களே, அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இது கூட பரவாயில்ல, அந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்களே அதான் நம்ம ஜெனியோட அம்மா, அவங்க பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஹீரோயினோ அதே பேட்டியை பார்த்து இவங்களும் ஷாக் ஆகிட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் தான் கைஸ் நம்ம ஹீரோயினோட பாஸ்ட் மாதிரி நம்ம ஹீரோக்கு இருக்க பாஸ்ட்டும் வெளியே வரும். அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு பக்காவான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.